அண்மை செய்தி. கோவையில் நிச்சயம் செய்யப்பட்ட காதல் ஜோடியிடம் போதையில் அத்துமீறிய தாவேகா நிர்வாகி. அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. நான் தாவேகா, விஜய்தான் பெண்களின் பாதுகாப்புக்காக எங்களை கண்காணிக்க சொன்னார் என போதையில் தாவேகா நிர்வாகி அட்ராசிட்டியில் ஈடுபடும் வீடியோ வைரலாகி வருகிறது. தாவேகா நிர்வாகி என கூறி வாகனத்தை நிறுத்தி செல்போன் லைட்டை ஒளிரச் செய்து காதல் ஜோடியை அச்சுறுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போதை ஆசாமியின் செயலால் அச்சமடைந்த காதல் ஜோடி தங்களை காப்பாற்றிக் கொள்ள அருகிலிருந்த டீ கடைக்குள் சென்று தஞ்சமடைந்தனர். இதனிடையே நள்ளிரவில் அத்துமீறிய போதை ஆசாமியை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட காதல் ஜோடி அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். முழு விவரங்களை எமது கோவை செய்தியாளர் சிவநேசனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவநேசன், என்ன நடந்தது அங்கே? காதல் ஜோடி என்ன புகாரை காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இரவு அன்னூர் சாலையில கோவில்பாளையம் பகுதியில அதாவது நிச்சயிக்கப்பட்ட ஜோடி, அதாவது இரு வீட்டாரும் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்க உள்ள நிலையில் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் இரவில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது போதையில் போதை ஆசாமி ஒருத்தர் பின்தொடர்ந்து, அதாவது இருசக்கர வாகனத்தில் அந்த நபர் பின்தொடர்ந்து அந்த காதல் ஜோடிகளை அச்சுறுத்திய வண்ணம் வந்துள்ளார். இதுல லைட்டை அதிக இது அடி, அதாவது இரண்டு சக்கர வாகனத்துக்கு லைட்டை ஐபீம் போட்டும் அதே சமயத்தில் ஆரான் அடித்தும் அவர்களை அச்சுறுத்தி கொண்டு வந்துள்ளார். இதனால பயந்து போன அந்த காதல் ஜோடியினர் பாத்தீங்கன்னா அவங்க உடனே அருகே இருக்கிற ஒரு டீ கடைக்கு உள்ளே நுழைஞ்சிடறாங்க. அவங்க டீ கடையில் இருந்தவர்களிடம் அவர்கள் இந்த நபர் துரத்தி வருவதை கூறியிருக்கிறாங்க. இதை எடுத்து டீ கடையில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நபரை பிடித்து யார் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த நபர் அதாவது போதையில் இருந்துள்ளார். அதே சமயத்தில் அவர் தான் வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் என்றும் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக விஜயால் நியமிக்கப்பட்டவராக நியமிக்கப்பட்டவர் என்பது போல் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அவர்களை சத்தம் மட்டும்தான், அதாவது நாங்கள் டூ வீலர் வரும்போது நீங்க எதுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி எதுக்காக வரீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக நான் பின்னாடி தொடர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் போதையில் வளரியுள்ளார். இதை எடுத்து அப்பகுதியில் இருக்கிறவங்க கேமராவை எடுத்தும் அதே சமயத்துல அவர் மிரட்டியும் அனுப்பி உள்ளனர், சத்தம் போட்டு அனுப்பிச்சு உள்ளனர். இது தொடர்பாக இந்த அதாவது அந்த நபர் மீது, அந்த இருசக்கர வாகனத்துல நபர் மீது யார் என்று தெரியவில்லை. அதை எடுத்து அந்த இருசக்கர வாகன நம்பரையும் வைத்து அந்த மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அன்னூர் காவல் நிலையத்தில் அந்த காதல் ஜோடியினர் புகார் அளித்தனர். இதை எடுத்து காவல்துறையினர் அந்த பதிவெண் கொண்ட இரண்டு சக்கர வாகனத்தை பதிவெண் கொண்ட அந்த நபரையும் தற்போது தேடி வருகின்றனர். தற்போது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை கோவையில் ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கூட ஒரு 10 வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. இந்த நிலையில் அதாவது கடந்த வாரத்தில் ஒரு சிறுவன் பீர் பாட்டில அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. தற்போது பாத்தீங்கன்னா இப்போது அதாவது பெண்கள் சாலையில் நடமாடக்கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 2 சக்கர வாகனத்தை சென்றவர் மீது தற்போது தாவேக நிர்வாகி என்று மிரட்டிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுங்க. சிவநேசன், இந்த காதல் ஜோடி தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாங்க. இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? காவல்துறையினர் அதாவது இவர்கள் அந்த பின் வந்த நபர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அந்த இருசக்கர வாகனத்துடன் எண்ணெயையும் அதே சமயத்தில் இவர்கள் வீடியோ எடுத்த அந்த பதிவுகளையும் காவல் நிலையத்தில் அளித்து புகார் அளித்துள்ளனர். இதை எடுத்து காவல்துறையினர் அந்த நபரை தேடி வருவதாகவும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் படும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுங்க. இதை காவல் நிலையத்தில் அந்த காதல் ஜோடியினர் முறையிட்டுள்ளனர். நிச்சயமான காதல் ஜோடி இரவில் வண்டியில் செல்லும் போது திடீரென வழிமறித்து மிரட்டிய சம்பவம் கோவையில் அரங்கேறி இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாவேகா உறுப்பினர்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. செல்போன் லைட்டை ஒளிரவிட்டு அச்சுறுத்தியதாக கூறப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அச்சத்தில் அன்னூர் பகுதியில் உள்ள டீ கடையில் இந்த காதல் ஜோடி தஞ்சமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது. பாதுகாப்பு எங்கே என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அண்மை தகவல்களுக்கு நன்றி சிவநேசன்.